கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு நம்ம வாசித்த பகுதி பார்த்தீங்கன்னா உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16 25 வசனங்கள் வாசிக்கிறோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். வாரம் வாரம் நம்ம பார்த்துட்டு வரோம் வாழ்க்கையின் பயணம் யாத்திரை சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு தேசத்தாருக்கு குறிக்கப்பட்டது, ஒரு குடும்பத்துக்கு சொல்லப்பட்டது. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த இஸ்ரவேலுக்கும் நமக்கு என்ன ஒரு ஒப்பிடுதல், நம்ம ஏன் அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்களும் நானும் அவர்கள் கடந்து வந்த அதே பாதையில நம்ம கடந்து வந்தோம். புரிதல சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்படி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம குடும்பமும் அந்த இஸ்ரவேல் தேசமும் அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சம்பவிக்கிறது போல நமக்கு சம்பவிக்கிறதுனால அவங்களை ரிலேட் பண்ணி நம்ம கொண்டு போறோம். அந்த இஸ்ரவேலின் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது மட்டும் அந்த காரியத்தை நம்ம வாசிக்கணும். இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன், அந்த ஆபிரகாமின் தேவன் என்ன அந்த ஜனங்களுக்கு கற்பித்தாரோ அதை நமக்கு கற்பிக்கிறார். அவர் யாருன்னா சர்வபூமிக்கு தேவனாக இருக்கிறார். அப்படிதான் இப்ப இந்த 16ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எப்பா, நீ சுதந்திரிக்க போற தேசத்தின் மேல நீ கவனமா இருங்க. அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்காதீங்க. நீ ஒருவேளை நீ நமஸ்கரிக்க போறீங்கன்னாலும் சத்துருக்கள் ஒரு புகழமா எழுப்புவாங்க. உங்க எல்லையிலும் பெரிய போராட்டமும் பெரிய நிந்தையும் உண்டாகும். அதனால நீ கவனமா இரு, என் வழிகளில் நடக்க நீ கவனமா இரு. அதான் நம்ம பார்க்கணும். அவைகளை என்ன சொல்றாங்கன்னா, கையில ஞாபகத்தையே கட்டிக்கோங்க, உங்க பிள்ளைகளுக்கு உபதேசிங்க, நிலைக்காலத்தில் எழுதி வைங்க. கர்த்தருடைய நியாயமான பிரமாணங்களை நிறைய பிரமாணங்கள் சொல்லுகிறார். அதெல்லாம் அங்கங்கே எழுதி வைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஞாபகத்தையா இருக்கணும். புரியுதா? ஒருவேளை நம்ம மறந்துடுவோம், சூழ்நிலை நிமிஷம் நடந்துருவோம். அவர் சொல்றாரு, பொய் சொல்லாது வாயாக. ஒரு சூழ்நிலை நமக்கு வருது, அந்த நேரத்தில் நம்ம பொய் சொல்ற மாதிரி வருது. இப்ப ஞாபகப்படியா இருந்துச்சுன்னா ஐயோ பொய் சொல்லக்கூடாது இப்படியே நிலையில பார்க்கும்போது அந்த இடத்துல வந்தியா இருப்பாயாக, நியாயமான பிரமாணத்தை எழுதி வை. இன்னும் உபதேசியார்கள் என்ன சொல்ல முடியுமா, நல்ல ஆசீர்வாதமான வாசகங்களை எழுதி வைங்க. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக சொல்றேன். இப்படிதான் எழுதி வைக்க சொல்றாங்க. ஆனா உண்மையான சத்தியம் தேவனுடைய நியாயமான பிரமாணங்களை அங்கே குறித்து வைங்க. எதை நம்ம செய்யணும், எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி எழுதணுமா. உன் தேவனாய கர்த்தரை மட்டும் தொழுது கொள்வாயாக. அது ஒரு இடத்துல எழுதி வைக்க சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அவருடைய நாமத்தை ஈனிலே வழங்காது இருப்பாயாக. அது ஒரு இடத்துல எழுதி வைக்க சொல்றாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, அதுவே நம்மளோட பேசணும். இந்த சத்திய வேதம் நம்மளோட பேசுகிறதா இருக்கிறது. இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சுதந்திரமாக கட்ட ஒரு டெரிட்டரி கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு டெரிட்டரி அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு வேலை வாய்ப்போ இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ஒரு பங்கு, புரியுதா? இதை நமக்கு என்ன பண்றாரா, அவர் ஃபோர்ட்டிஃபை பண்றார். ஃபோர்ட்டிஃபை சொன்னா ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். அவருடைய கரம் அதை சுற்றி இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. எப்ப நல்லா கவனமா கேளுங்க, அவருடைய நியாயங்களையும் அவருடைய நியாயமான பிரமாணங்களையும் நம்ம கவனமா இருந்து நடக்கும் போது, அடுத்த சொன்னார், ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லு, உபதேசமா சொல்லு, வீட்டு நிலைக்கால்களை கட்டு, அடுத்த ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஃபாலோ, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணணும். இந்த நியாயமான பிரமாணத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம அடுத்தவங்களுக்கு தீமை செய்ய மாட்டோம். இந்த நியாயமான பிரமாணத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணா பரலோகமே இந்த பூமியில இறங்கி வந்துருங்க. ஒருத்தர் ஏமாற்ற மாட்டாங்க, ஒருத்தர் பொய் சொல்ல மாட்டாங்க, திருட மாட்டாங்க, வஞ்சிக்க மாட்டாங்க. சரியா? ஒருத்தருக்கு ஒருவர் பகை இருப்பாது, ஒருத்தருக்கு ஒருவர் பொறாமை இருப்பாது. நல்ல ஐஸ்வர்யம் அடைவது வேற்றுமை அடைய மாட்டாங்க. சரியா? வேற்றுமை அடைவது என்ன செய்யறாங்க, அடுத்தவங்களை தாழ்மையா நினைக்கிறாங்க, அடிமையா நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காது. என்ன ஒரு பரலோகமே இறங்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு பூமி. அத்தனை விரும்புகிறது அதுதான். அந்த பூமி எப்படின்னா மனிதர்கள்லாம் ஒரு பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு குற்றப்படக்கூடாது. வீட்டில் இருக்குது
திருடாததுப்பா யாரும் அந்த பிரமாணத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணா அவங்க வீட்டில் கூட்டே தேவை. கூட்டு கம்பெனிக்கு வேலையே கிடையாது. உள்ள சத்தியம் என்னன்னா ஜப்பான்ல கூட்டே கிடையாது, கூட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் வீட்டில் போய் திருட மாட்டாங்க. ஏன் பெரிய அடி ஹிரோஷிமால ஒரு பாவம் பண்ணாங்க அமெரிக்காவில் வந்து. அதோட சரி அந்த ஜனங்கள் என்ன ஆட்டாங்க அப்படியே எத்தனையோ வருஷம் பார்த்தீங்கன்னா மூலமாக விக்ரமா பறந்து பிள்ளைங்க இப்போதான் தலைக்கு இன்னைக்கு வந்து அவங்க சொல்றாங்க யுத்தமே வேணாமா, நாங்களும் யுத்தம் பண்ணக்கூடாது, யாரும் சண்டை பண்ணக்கூடாது, அப்படியே சமாதானமாக போகணும். புரிதலுக்கு அந்த பெரிய ஒரு சித்தை அந்த பெரிய அடி வரும்போது தான் மனுஷன் உணர்றான். அதே மாதிரி தான் நல்ல தேவன் சொல்லலாம், நியாயமான பிரமாணங்கள் நடங்க. அப்ப என்ன குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க, உங்களை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எனக்கு நான் உங்களுக்கு நான் தீமை செய்வேன் நீங்க நினைக்க மாட்டீங்க, பயம் வராது. நீங்க எனக்கு தீமை செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி நானும் பயப்பட மாட்டேன். அப்ப என்ன ரெண்டு பேரும் நடக்கிற மாதிரி நன்மையை வாய்க்க பண்ணலாம். உங்களுக்கும் நன்மை கொடுக்கணும், எனக்கு நன்மை கொடுக்கணும். ரெண்டு பேருக்குள்ளார ரெண்டு பேர் சேர்ந்து நடக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளார நானும் உண்மையா இருக்கிறேன், நீங்களும் உண்மையா இருக்கிறீங்க, நீங்களும் தீமை செய்வாங்க, நானும் உங்களுக்கு தீமை செய்யாம இருக்கும்போதுன்னா அந்த இடத்துல அந்த காரியம் வாய்க்கும். அந்த காரியம் வாய்க்கும் போதே நாமும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுவேன். இதுதான் ஒரு நியாயமான பிரமாணம். இந்த இடத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கா நான் சொல்ல போறேன்னு சொல்றேன். இன்னைக்கு இதே இஸ்ரேல் தேசத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் இங்க வந்து நல்லா சமாதானமா இருக்கோம். இஸ்ரேல் தேசம் சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை பட்டணம் சைஸ் தான். ஒரு தேசமே சென்னை பட்டணம் தான் சைஸ். சென்னை சிட்டி இருக்குல்ல, சைஸ் தான் இஸ்ரேல். ஆனால் இந்த இஸ்ரேலில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நல்லா சமாதானமாக இருக்கணும், காலையில் நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக போயிட்டு இருக்கணும். நீங்கள் எல்லாம் வியாபாரம் கிடைக்கலாம், எல்லாம் தொழில் பண்ணலாமா, முயற்சிகளெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் அங்கே எவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குதுன்னா அந்த தேசத்துக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் எழுப்பாங்க, பாலஸ்தீனர்கள் எழுப்பாங்க. திடீர்னு ஒரு நைட்டில் ஒரு வேலையெல்லாம் கூட்டு உள்ள போய் ஒரு 100 பேரை சுட்டு பெண்களை கடந்து கொண்டு போய் அசுத்தப்படுத்தி அவமானப்படுத்துறாங்க. இதுல எரிச்சலான இதே இஸ்ரேல் நமக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. ஒவ்வாவது 11ஆம் அதிகாரத்தில் பார்த்து இதே இஸ்ரேல் குடும்பத்தார் கோபம் வந்து என்ன பண்ணலாம், ரீடாலியேட் பண்றாங்க. என்னன்னா பாலஸ்தீன் ஃபுல்லா படிச்சுட்டாங்க. பாலஸ்தீன் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டு எல்லாத்தையும் அந்த காசா ஸ்கிரிப்டா எல்லாத்தையும் தரமட்டம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நடந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பாம்பு அடிச்சு தரமட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் ரீடாலியேஷன் நடக்குது. அது நியாயமா தப்பா நான் சொல்லல. ஆனா சத்ருக்கள் எழுப்பும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாம போச்சு. நல்லா பாத்துக்கோங்க, அந்த பாலஸ்தீன் அதை கேட்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற மொசாட்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு டீம் இருந்தாங்க. வேர்ல்டுல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. வேர்ல்டுல எங்க என்ன நடக்க போகுது அந்த மொசாட் டீமுக்கு தெரியும். அவ்வளோ இன்டெலிஜென்ட் பீப்புள். எங்க இதை போட்ட விட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த ஒரு நைட்டு சாய்ஸிங் டைம்ல எப்படி இது நடந்துச்சு. பேர் தான் அன்னைக்கு லட்சத்துக்கு மேல செத்துட்டாங்க மனுஷன். அதனால அந்த ஆஃப்டர் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம் சொல்றேன். இந்த கடந்த 6 மாசமா நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஹிஸ்டாரிக்கலா எங்க அந்த இன்டெலிஜென்ஸ் எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா அந்நிய தேவர்களை வணங்கும்படியாக ராஜாமத்துல உட்கார்ந்து செய்திருக்கிறாங்க. அதுதான் நம்ம வாசம். அந்நிய தேவர்களை என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். இவங்க எங்க எச்சரிக்கையாக விட்டாங்க போட்டா, கொரோனா டைம்ல ஓ கொரோனான்னு சொன்ன மாதிரி அங்கேயும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த கொரோனா வந்து இந்திய தேசத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு, கொரோனா வந்து வேர்ல்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு ராஜாமத்தில் வந்து அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. இன்னைக்கு யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. ஐயா யுத்தம் பாலஸ்தீனர் மட்டும் இல்லையா, ஈரான் சொல்லி பெரிய இல்லை. ஈரான் வந்து பயங்கர பெரிய இல்லை. அவனுக்கு இஸ்ரேல் தான் பிடிக்காது. நல்லா உங்களுக்கு சொல்றேன், அவங்களோட மேப்ல போய் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்ன்ற இடமே இஸ்ரேல் போட மாட்டாங்க. இது மாதிரி கருப்படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடம் பூமியில இல்லை. அவ்வளோ பெரிய வேர்ல்டு மேப்ல இஸ்ரேல்ன்ற இடத்தை கருப்படிச்சு இதே மாதிரி கருப்படிச்சு அப்படிப்பட்ட இடம் பூமியிலே இல்லைன்னு சொல்லி அவ்வளோ
மிஷன் விட்டுருக்காங்க. ஒரே நாள்ல அவனுக்கு வச்சிருந்தான் அந்த அயன் ரூம், அந்த அயன் ரூமோட இன்டெலிஜென்ஸை ஷேட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் மிசைல்ஸ் ஒரே நொடிப்பொழுது அமைச்சிருக்காங்க. அதுல மிஸ் ஆகி 1-2 விழுந்திருக்கு, மித்தது எல்லாமே ஃபயர் ஆயிருக்கு. அந்த 1-2 மிஸ் ஆனதும் நல்ல வேலைக்கு சும்மா காலி இடத்துல விழுந்து. ஆனா அந்த மிஸ் ஆகி விழுந்ததே இன்னைக்கு வேர்ல்டு பாக்குறாங்க. அந்த மிஸ் ஆகி விழுந்ததே ஒரு ஃபெயிலியரா பார்க்கறாங்க. விஷயம் உன்னோட அயன் டூம்ல ஒரு ஃபெயிலியர். வேர் இஸ் தட் ஃபெயிலியர்? வேர் டிட் த ஃபெயிலியர் கம் ஃப்ரம்? ஒரு நல்ல வசனம் பார்க்கணும். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிகளை அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாக இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் போகும், தேசம் தன் பலனை தொடாமல் இருக்கும், வானத்தை அடைத்து போடுவார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலே நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். சீக்கிரத்தில் அழிந்து போவீர்கள். இந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 16ஆம் வசனம், உபாகமம் 11ஆம் வசனம், 16, 17 வசனங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவனுடைய வழிகளில் நம்ம நடக்க எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். தேவனுடைய வழிகளை நடக்க எச்சரிக்கையா இருக்கணும். இந்த ஃபெயிலியர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா they are resisting. அவங்க ரெசிஸ்ட் பண்றாங்க. ஆனா இன்டர்நேஷனலி பாத்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்றாங்க. எதுக்கு? அகைன்ஸ்ட் இஸ்ரேல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய யுத்தத்துக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது சூழ்நிலை. இதெல்லாம் நமக்கு என்னப்பா, இதெல்லாம் நமக்கு என்ன தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இதேதான் அவங்க தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்க நல்ல தேவனை மறக்கும் போது, இந்த நல்ல தேவனுடைய நியாயங்களை விட்டு வழிவிடுக்கும் போது சத்துருக்களை எழுத பண்ணுவான். ஒரு பாவ மனுஷனை எழுத பண்ணுவான். வீணான ஒரு பிரச்சனை. நம்மளுக்கு வர வேண்டிய வருமானத்தை யாராவது வந்து கை வச்சு எடுத்து போவாங்க. எல்லாம் திருட்டு போச்சு, ஏமாந்துட்டோமே, இன்னைக்கு முடிஞ்சிருந்தா இது காசு கிடைச்சிருக்குங்க, எவ்வளோ ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, எங்கிருந்து வருது? இதுதான் பிரச்சனை. நம்ம வழியில கவனமாய் நடக்கும்போது அவர் என்ன செய்யலாம்? உங்களுக்கு நேமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு செயலை வந்துட்டா, இந்த காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், காட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஒரு முக்கியமாக இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. அந்த இதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எச்சரிக்கையா இருங்க. அவர் வழிகளில் நடக்க கவனமாக எச்சரிக்கையா இருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் வார் பில்ட் ஆகிட்டு கொண்டு இருக்கு. நம்மளால நல்லா சமாதானமா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பாருங்க, இந்தியா என்ன பார்ட்டிசிபேட் பண்ண போகுது பாருங்க. எலெக்ஷனுக்காக தான் வெயிட் ஆகிட்டு இருக்குது எல்லாமே. இந்தியாவோட எலெக்ஷன் முடியும் போது தான் எல்லாமே அதோட வேர்டிக்கே வரும். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த இப்போ பில்ட் ஆகிட்டு இருக்கிறது மேபி வித்தின் 10 years ஒரு வேர்ல்டு வார் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஈரானியன்ஸ் நம்ம விட மாட்டாங்க, பாலஸ்தீனம் நம்ம விட மாட்டாங்க. இப்போ பிரச்சனை அதிகமாகிடுச்சு. யாருக்கு? இஸ்ரேல் வீட்டாருக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சு. இன்னும் அலர்ட் ஆகணும். ஆனா இந்த வேதத்துல கர்த்தர் திட்டமா சொல்லியிருக்கார், என்னைக்கு இந்த ஜனங்கள் அந்நிய தேவர்களை பின்பற்ற அவங்க இருதயத்தில் சாய்த்தார்களோ, என்னைக்கு சாய்த்தாங்களோ கர்த்தருடைய ஆவியானவர் விலகிட்டு சத்துருக்கள் அவர்கள் மேல் புரண்டு வருவதற்கு இடம் கொடுக்கிறார். புரிதல் போய் சொல்லலைங்க. இன்னைக்கு இஸ்ரேல்ல போட்டிருக்காங்களாம், நம்ம பார்லிமெண்ட்ல போற மாதிரி இயேசு கிறிஸ்துவ உபதேசித்தா சிறைச்சாலையில போடணுமா, 10 ஆண்டு சிறைச்சாலை தண்டனை கூட சொல்லியிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்க கூடாதான். இயேசு கிறிஸ்து அவர்கள் வம்சத்துல வந்தவரே, பிதாவாகிய ஒரே பேரான குமார இந்த ஜனங்களுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டவர் வராரு. ஆனா அவரை நிராகரித்து அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த 6 மாசத்துக்கு நடந்த வெயில் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை உபதேசிக்க கூடாது, இயேசு கிறிஸ்துவை எங்கேயும் பேசக்கூடாது. இதை பேசும்போது என்னாகும்னா, இதை பேசுறீங்கன்னா சிறைச்சாலைன்னு சொல்லியிருக்காங்க, போட்டிருக்காங்க, சட்டம் போட்டிருக்காங்க. எவ்வளவு கொடுமையான நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கிருபையா அவங்க பாதுகாக்கிறாங்க. அவங்க புத்தியில நாம எந்த அயன் ரூம் இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, என்னன்னாலே பாதுகாப்பு. உலகமே எங்களுக்கு உலகமே எங்க வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. உலகத்திலே இன்னைக்கு ஜனம் சிறுத்த ஜனமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட வேட்சிமை, அவங்களோட அகந்த அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தை அவங்க கண்களை மூடி இருக்குது. அடுத்த தப்பு செய்யறாங்க, அகந்த கண்களை மூடி இருக்குது.
அகந்த கொள்ளக்கூடாது, வெற்றி மேல் கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. சரியா? வெற்றி மேல் வெற்றி வரும்போது என்ன செய்யணும்? அகந்தை கொள்ளாது இருப்பாயாக. நீ வாழ்த்து. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில வெற்றி வரலாம், இனி வர நாட்களில் நமக்கு சொந்த வெற்றி வரலாம். தேவனை கவனமாய் என்ன சொல்றாங்க? எச்சரிக்கையாய் மனத்தாழ்மையா நடந்து கொள். புரியுதா? அடுத்த ஒரு ப்ரொக்ரெசிவ் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல ரஷ்யாவும் சைனாவும் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரே போராட்டமா இருக்குது சூழ்நிலை. இப்போ ஈரானுக்கு அகேன்ஸ்டா டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் மிசைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் டெட்டனேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்து போருக்குரிய சூழ்நிலை. இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா குடிமக்களும் வெளியில வராங்க, இந்தியர்கள் வெளியில வந்தாங்க, ஒவ்வொருத்தரும் வெளியில வராங்க. எல்லாத்தையும் அன்னைக்கு லேட்டஸ்டா கேட்டேன், இங்க பிரேசில் நினைக்கிறேன் வெளியில வர சொல்லிட்டாங்க. ஏன்? எப்போ ஒரு தேசத்துல வந்து ஒரு குடிமக்கள் குடியிருக்கிறவங்க வெளியில வர சொன்னாங்கன்னா அவங்க ஒரு பெரிய ஆபத்தானது, எப்ப வேணா அழிவு உண்டாகும். ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள் அவர் சொல்றாரு, கண்ணின் 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 கருவிலியை போல பாதுகாக்க. இதை யாராவது தொடணும் நினைச்சா, இதை யாராவது போய் தொடணும் நினைச்சா கர்த்தர் ப்ரொடெக்ட் பண்றாங்க. சரியா? ஒன்னே ஒண்ணு, நீங்க அறிந்திருக்கிறீங்களோ அறியலையோ, கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம எல்லையில் இருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சத்துருக்கள் நமக்கு உருவமாக எழுமாத விலைக்கு நம்ம எல்லையில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்காங்க. தேவ சமாதானம் வேணும், தேவ ஆசீர்வாதம் வேணும், தேவன் பெருக்கம் பண்ணுகிறாங்க, பெருக்கம் நமக்கு வேணும். எல்லாமே எங்க இருக்குன்னா அவர் வழியில நடக்கிறதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். வழியில நடக்கிறதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். உண்மையா சொல்றேன், அந்த தேசத்தை பார்த்தீங்கன்னா அந்த தேசத்துல ஒண்ணுமே இல்லையா. இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் வாசிக்கு முன்னாடி இருக்கு, 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும் வாசிட்டோம்னா அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். நம்ம படித்தோம், இந்த 2024ஆம் ஆண்டு முதல் நாங்கள் நம்ம படித்தோம். அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அந்த இடத்துல தேவன் வானத்தின் மலைகளை கட்டளையிட்டு அதில் வளர செய்வாங்க. தானாய் விளையும், நீ ஒன்றும் செய்ய வேணாம், உனக்கு வருஷந்தோறும் தானாக கொடுக்குற அப்படின்னு சொல்லி அது அவங்களை ஆசீர்வதித்து. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம வாழ்க்கையில பெருக்கணும், அந்த ஐஸ்வர்யம் நம்ம அடையணும், ஐஸ்வர்யவானாக வேணும். தரித்திரத்தை விட்டு நான் வெளியில வந்து ஐஸ்வர்யவானாக வேண்டும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரே நம்மளை ஆசீர்வதிக்கும். அது ஒன்னே ஒண்ணு, எச்சரிக்கையா இருக்கு. அவன் வழியில நடக்க எச்சரிக்கையா இருக்கு. கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிப்பார்.